இது குறித்து தனது கருத்தை தெரிவிப்பதற்காக பாமக வழக்கறிஞர் பாலு நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தமிழகத்தில் 3வது நாளாக தொடர் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. இது குறித்து உங்கள் கருத்து என்ன? டாஸ்மாக் நிறுவனத்தில் இதுபோன்று பல முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பாட்டாளி மக்கள் கட்சி பல்வேறு தருணங்களில் நாங்கள் எங்கள் அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழக அரசு டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய வருவாயை நம்பியே அரசை நடத்தக்கூடிய அளவிற்கு இதனுடைய பொருளாதாரம் என்பதும் இந்த நிதி என்பதும் டாஸ்மாக் வருவாயை நம்பி அவர்கள் செய்து வந்தார்கள். ஆனால் அதையும் தாண்டி பெரும் தொகை கலால் வரி விதிக்கப்படாமலேயே 50 விழுக்காடு கலால் வரி விதிக்கப்பட்டு அது அரசுக்கு வருவாய் வர வேண்டிய அதை கலால் வரி இல்லாமலேயே நேரடியாக தொழிற்சாலைகளிலிருந்து வரவழைக்கப்பட்டு இடைத்தரகர்கள் மூலமாக டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்படுகிறது என்ற குற்றச்சாட்டை நாங்கள் தெரிவித்தோம். அது எங்களுடைய குற்றச்சாட்டு அல்ல. அது இதற்கு முன்பு சிஐடி சொல்ல தகவலின் அடிப்படையில் தான் இது போன்ற முறைகேடுகள் நடக்கிறது என்பதை நாங்கள் வெளிப்படுத்தினோம். தொடர்ந்து டாஸ்மாக் நிறுவனத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு ஊழல்களை நாங்கள் வெளிப்படுத்தி வருகிறோம். எனவே 3 தினங்களாக இப்பொழுது இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக பல்வேறு விஷயங்கள் வெளியிட வர வேண்டும். ஆனால் இதற்கும் தமிழக அரசு என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், இது அரசியல் காரணங்களுக்காக அல்லது நாங்கள் மத்திய அரசு எதிர்த்தோம் என்பதற்காக எங்களை இவர்கள் பழிவாங்குகிறார்கள் என்று இவர்கள் இதற்கு பதில் சொல்லக்கூடும், நாடகம் ஆடக்கூடும். ஆனால் வெட்ட வெளிச்சமாக டாஸ்மாக் நிறுவனத்தில் மிகப்பெரிய ஊழல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு தார்மீக பொறுப்பு அரசு ஏற்க வேண்டும். டாஸ்மாக் துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர், டாஸ்மாக் துறையை சார்ந்தவர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இது நிச்சயமாக மக்கள் முன்னால் இதில் நடந்திருக்கக்கூடிய ஊழல்கள், இதில் நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகள், அரசுக்கு வருவாய் வரவேண்டிய பல கோடி வருவாய் தனிநபர்களுக்கு சென்றிருப்பது, இதையெல்லாம் இது நிச்சயமாக வெளியே கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். தகவலுக்கு நன்றி சார். தாய் தமிழ் அனைத்து பள்ளிகளிலும் கட்டாயமாகிட அனைவருக்கும் சமக்கல்வி கிடைத்திட தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திட பாஜக நடத்தும் மாபெரும் கையெழுத்து இயக்கத்தில் கலந்து கொள்வீர். அழைக்கிறார் பெண்டகன் ஜி பாண்டுரங்கன், பாஜக மாவட்ட தலைவர், விருதுநகர் கிழக்கு.